தமிழ் திரையுலகில் தல, அல்டிமேட் ஸ்டார், காதல் மன்னன் என்ற பெயர்களில் ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டா குழந்தை கூட சொல்லுமே, அஜித்குமார் அஜித்குமார் என்று. அஜித்குமார் இந்தியாவின் செகந்திராபாத் நகரில் 1 மே 1971 அவர்களுடைய பெற்றோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். இவர் தமிழ் திரைப்படங்களில் நடிப்பதன் மூலமே தமிழ் பேச கற்றுக்கொண்டார். 1986 உயர்நிலைக் கல்வியை நிறைவு செய்யாமலே நடிக்கத் தொடங்கினார். அமர்க்களம் திரைப்படத்தில் நடிக்கும்போது நடிகை ஷாலினியை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அனுஷ்கா என்ற பெண் குழந்தையும் ஆத்விக் என்ற ஆண் குழந்தையும் உள்ளனர். முதலாக தமிழ் சினிமாவில் அஜித்குமார் நடித்த திரைப்படம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? 1990 வெளியான என் வீடு என் கனவு என்ற படத்தில் சிறிய வேடத்தில் நடித்தார். அதன் பின்பு 3 ஆண்டுகள் கழித்து 1993 அமராவதியில் முன்னணி நடிகராக அடியெடுத்து வைத்தார். அமராவதி படம் முழுமையான வெற்றி அடையாவிட்டாலும் அதிக மாடலிங் பணிகளை பெற உதவியது. அதைத் தொடர்ந்து தெலுங்கில் பிரேம புஸ்தகம் என்ற திரைப்படத்தில் நடித்தார். அமராவதி வெளியான பிறகு அஜித் நடிப்பை தவிர்த்து அதற்கு பதிலாக ஆட்டோ பந்தயத்தில் ஈடுபட முயன்றார். ஒரு பந்தயத்திற்கான பயிற்சியின் போது அவர் தனது முதுகில் காயமடைந்து 3 பெரிய அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்டார். இதனால் அவர் 1.5 ஆண்டுகள் படுக்கையில் இருந்தார். உடல் நலத்திற்கு பிறகு 1994 பாசமலர்கள் மற்றும் பவித்ரா ஆகிய படங்களில் துணை வேடம் ஏற்று நடித்தார். அதற்கு பிறகு 1995 விஜயுடன் ராஜாவின் பார்வையிலே படத்தில் இணைந்து நடித்தார். அதே ஆண்டில் காதல் த்ரில்லர் படமான ஆசை அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அவரது நடிப்பு அவருக்கு பாராட்டை மட்டுமல்ல, தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகராக அவரை நிலைநிறுத்தியது. அடுத்ததாக 1996 காதல் கோட்டை திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். இப்படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. 1997 அஜித் நடித்த படங்கள் நேசம், இரட்டை ஜடை வயசு, கல்லூரி வாசல் மற்றும் உல்லாசம் ஆகிய படங்கள் வணிக ரீதியாக தோல்வியடைந்தன. ஆனால் 1999 எஸ். ஏ. சூர்யாவின் வாலி திரைப்படத்தில் அசலும் நகலும் ஆக 2 வேடங்கள் நடித்து சிறந்த தமிழ் நடிகருக்கான முதல் பிலிம்பேர் விருதை பெற்றார். வாலி படத்தில் அஜித்தின் நடிப்பால் ஈர்க்கப்பட்டு ராஜீவ் மேனன் கண்டுகொண்டேன் என்ற படத்தில் நடிக்க வைத்தார். அதுவும் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. அடுத்த ஆண்டு ஏ. ஆர். முருகதாஸுடன் இணைந்து தீனா என்ற அதிரடி திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றினார். இந்த படம் ஒரு அதிரடி நாயகனாக அவரது நற்பெயரை நிலைநாட்டுவதில் வெற்றி பெற்றது. மேலும் அவருக்கு தல, தலைவா என்ற புனைப்பெயரையும் பெற்றுத்தந்தது. அல்டிமேட் ஸ்டார் எத்தனை திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் அவர் 2 இடங்களில் நடித்திருந்த இன்று வரை மறக்க முடியாத திரைப்படங்கள் பற்றி பார்க்கலாமா? வாலியில் நடித்து சிட்டிசன்களின் மனதை கவர்ந்து வில்லனாக வந்தாலும் அட்டகாசம் செய்து வரலாறு படைத்து பில்லாவாக இருந்தாலும் அசலும் நகலுமாக விடாமுயற்சியுடன் நடித்து மக்களின் மனம் கவர்ந்த தல அஜித் பன்முகங்கள் கொண்டவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது என்ன என்று பார்க்கலாமா? தமிழில் ஒரு முன்னணி நடிகராகவும் சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகனாகவும் உலகளவில் பிரபலமான ஒரு F1 ரேசர் மற்றும் ஒரு பொறியாளராக புகழ் பெற்றவர். அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியராகவும் உலகளவில் பல போட்டிகளில் பங்கு பெற்ற ஒரு F1 ரேசர் மற்றும் 2018 தமிழக மாநில அளவு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கு பெற்று புகழ் பெற்றவர். பல நல்ல காரியங்களுக்கு உதவிகள் செய்துள்ள இவர் 2014 தமது வீட்டில் வேலை செய்பவர்கள் 12 பேருக்கு சென்னையில் தாம்பரத்துக்கு மிக அருகில் உள்ள கீரைப்பாக்கம் என்ற இடத்தில் ஒரே மாதிரியான 12 வீடுகள் கட்டி கொடுத்து உதவி செய்துள்ளார். பாதுகாப்பான பயணத்தை வலியுறுத்தி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் 2013 ஆகஸ்ட் மாதம் 18 சென்னை முதல் பெங்களூர் வரையிலான இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றார். 2014 புனே முதல் சென்னை வரையிலான இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றார். 2018 மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுடன் சேர்ந்து டிரான் விமானம் ஒன்றினை உருவாக்கியுள்ளார். தசு என்ற குழு பெயருடன் இவர்
உதவியுள்ளார். இந்த குழுவினர் ஆஸ்திரேலியாவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சியில் முதல் பரிசு பெற்றுள்ளனர். நடிகர் அஜித் ஒரு தீவிர புகைப்பட கலைஞர். அவருக்கு புகைப்படம் எடுப்பதில் எப்போதும் அதிக ஆர்வம் உண்டு. கேமரா வகைகளின் பெரிய கலெக்ஷனை வைத்துள்ளாராம் அஜித். மேலும் அஜித் நடிகை ஸ்ருதிஹாசன் மற்றும் சாமிலியுடன் போட்டோ ஷூட் நடத்தியிருக்கிறார். அஜித் ஒரு அற்புதமான ரேசர். அவர் இதுவரை பல கார் மற்றும் பைக் ரேஸில் கலந்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக ஃபார்முலா 2 ரேஸிலும் அஜித் பங்கு பெற்று இருக்கிறார். மேலும் ரேஸ் காரணமாக அவர் உயிருக்கு ஆபத்தான விபத்துக்கு உள்ளானார். அஜித் ஒரு உச்ச நட்சத்திரம், பன்முக திறமை கொண்டவர் என நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு தலைக்கவசங்கள், அரிய வகை நாணயங்கள், ஸ்டாம்ப்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்களை கலெக்ஷன் செய்வதில் ஆர்வமுள்ளவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அஜித்துக்கு புத்தகம் படிப்பதில் ஆர்வம் அதிகம் உண்டு. அவருக்கு மிகவும் பிடித்த புத்தகமே லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ். மேலும் அந்த புத்தகம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு பரிசாக அளித்தது. அஜித்திற்கு நகைகள் என்றால் சுத்தமாக பிடிக்காதாம். ஆனால் அவர் இதுவரை நகைகளை அணிந்து பார்த்ததில்லை யாரும். அவர் அணிந்துள்ள ஒரே ஒரு நகை மோதிரம்தான். அதுவும் அவரின் காதல் மனைவி ஷாலினி அவருக்கு பரிசாக அளித்ததாம். அஜித்குமார் பெற்ற விருதுகள் பற்றி பார்க்கலாமா? அஜித்குமார் தான் நடித்த முதல் தெலுங்கு படத்திற்காக பிரேம புத்தகம் பாரத் முனி ஆர்ட் அகாடமியின் சிறந்த புதுமுக நடிகருக்கான விருதை பெற்றுள்ளார். 1999ஆம் ஆண்டு அஜித்குமார் வாலி படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது மற்றும் தினகரன் சினிமா விருதை பெற்றுள்ளார். 2000ஆம் ஆண்டு முகவரி படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை பெற்றுள்ளார். 2001 தமிழக அரசு சிறந்த நடிகருக்கான சிறப்பு திரைப்பட விருது பூவெல்லாம் உன் வாசம் என்ற படத்துக்காகவும், அதே படத்திற்காக சிறப்பு நடிகருக்கான மாநில விருதையும் பெற்றுள்ளார். 2002ஆம் ஆண்டு வில்லன் படத்திற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருது மற்றும் தினகரன் சினிமா விருதை பெற்றுள்ளார். 2006ஆம் ஆண்டு தமிழக அரசு எம்ஜிஆர் திரைப்பட விருது வரலாறு படத்துக்காகவும், அதே படத்திற்காக தமிழ் நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருதும் பெற்றார். அதே படத்திற்காக அதே ஆண்டு விஜய் விருதுவான விருப்பமான நாயகன் என்ற விருதும் பெற்றார். 2007ஆம் ஆண்டு சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருது பில்லா படத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டது. அதே படத்திற்காக அதே ஆண்டு விஜய் விருதுகள் விருப்பமான நாயகன் இருமுறை பெற்றுள்ளார். 2008ஆம் ஆண்டு ஏகன் படத்துக்காக விஜய் விருதுவான விருப்பமான நாயகன் பரிந்துரைக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு மங்காத்தா திரைப்படத்திற்காக விஜய் அவார்ட்ஸில் சிறந்த வில்லன் மற்றும் விருப்பமான நாயகன் என 2 விருதுகளை பெற்றுள்ளார். 2011ஆம் ஆண்டு சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருது மங்காத்தா படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டது. 2011 விஜய் விருதுகள் சிறந்த எதிர்நாயகன் மங்காத்தா படத்திற்கு வழங்கப்பட்டது. 2011 விஜய் விருதுகள் விருப்பமான நாயகன் மங்காத்தாவிற்காக வழங்கப்பட்டது. 2011இல் சிறந்த தமிழ் நடிகருக்கான சென்னை டைம்ஸ் விருது மங்காத்தா படத்திற்காக பெற்றார். 2013 விஜய் விருதுகள் விருப்பமான நாயகன் ஆரம்பம் படத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டது. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருதை பெற்றுள்ளார். அண்மையில் ஜனவரி 25, 2025 அன்று நடிகர் அஜித்துக்கு மத்திய அரசால் பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. இது இந்தியாவின் 3வது உயரிய குடிமகன் விருதாகும். எனக்கு அஜித் ஒரு நடிகர் மற்றும் ரேசர் என்று மட்டும்தான் தெரியும். ஆனால் அவருடைய பன்முகங்களைக் கண்டு வியந்து போய்விட்டேன். ஏனென்றால் நடிகர் என்றால் நடிப்பு, அதோடு சிலர் பாடுவார்கள், சிலர் நன்றாக ஆடுவார்கள். அப்படித்தான் நான் நினைத்தேன். ஆனால் ஒரு பொறியாளராக, ஒரு ரேசராக, அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியராக ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அது நம் நாட்டின் பெருமை. அது மட்டுமல்லாமல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கு பெற்று புகழ் பெற்றுள்ளார். இத்தனை சிறப்புகள் வாழ்ந்த அஜித்குமார் தான் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மனிதனோ? தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறளை திருவள்ளுவர் அஜித்துக்காகத்தான் எழுதியிருப்பார் போலும். விளக்கம் என்னவென்றால், பிறக்கும்போது புகழுக்குரிய குணங்களோடு பிறப்பதே சிறந்தது. அப்படி இல்லையெனில் பிறவாமையே நன்று என்பது பொருள். இந்த குறளுக்கு சொந்தக்காரர் அஜித்தாக இருப்பது முற்றிலும் உண்மை.
அஜித் ரசிகர்களுக்கு நான் ஏதாவது விட்டிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.